வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறதா? வெளியான தகவலால் பரபரப்பு. நிர்வாகிகள் கூண்டோடு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார்கள். நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் போட்ட திமுகவின் கும்பல்கள் தற்பொழுது கையோடு கைதாகி சிறையில் அடைத்து வாக்குமூலத்தால் இன்னும் 23 நபர்களது பெயரும் இடம்பெற்றுள்ளது. அதில் செய்தி ஊடக நெறியாளர்களது பெயரும் இடம்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட லண்டனில் இருந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 20ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பொழுது திமுகவின் அங்கீகாரமே ரத்து செய்யப்படலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால் களத்தில் ஆளும் கட்சி செய்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டி மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். ஆனால் சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த நொடியே ஓட்டம் பிடிப்பது சரியானதா? ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்கள் பல ஆண்டுகள் அரசியலில் ஒன்றும் இல்லை, 2 ஆண்டுகள் தான். முதல் முறைதான் முதல்வராக பதவியேற்று முதல் சட்டசபையில் முதல் கேள்விகள் எதிர்க்கட்சியிடம் கேட்ட அடுத்த நொடியே சட்டசபையில் இருந்து உதயநிதி அவர்கள் வெளியேறுகிறது என்றால் 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி ஏன் வெளியேற வேண்டும்? ஊழல்வாதிகள் என்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறார் என்றால் அதற்கான ஆவணங்கள் கேட்டு சட்டசபையில் நிரந்தரமாக அங்கு கேள்விகளால் ஆளும் கட்சியை தொலைத்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் தவறு தலைக்கு மேல் திமுக ஊழல்வாதிகளாக மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவரல்ல, இருவரல்ல, சுமார் 34 மாஜி கேபினட் அமைச்சர்கள் ஊழல் செய்தும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சுமார் 250 கோடி மதிப்பிலான திருமண மண்டபத்தையும் கட்டியுள்ளார். அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? திமுகவின் ஆட்சியில் முறைகேடுகள் நடந்திருப்பதை ஆதாரங்களுடன் தாவேகாவின் அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்ததை அறிந்தவுடன் தான் இனியும் திமுக சட்டப்பேரவையில் நீடித்தால் நிச்சயம் நமது உண்மைகள் எல்லாம் நேரலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவமானமாகுவதையோடு திமுகவின் அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும் என்பதை சுட்டிக்காட்டிதான் நேரு அவர்கள் உதயநிதியை வெளியே அழைத்து சென்றார். இதுதான் தற்பொழுது திமுக மக்கள் மத்தியில் ஆளும் கட்சியை எதிர்த்து பேச முடியாமல் அவர்கள் உண்மையானவர்கள் இல்லை, அவர்கள் தூயவர்கள் இல்லை, ஊழல்வாதிகள் என்ற காரணத்தினால்தான் சட்டசபையில் தக்க பதிலடியே தாவேகாவின் மீது சுமர்த்தவில்லை. எதற்கெடுத்தாலும் திமுக சோபா மாடல் என்று மட்டும்தான் கூறுகிறது. ஆனால் தாவேகா ஊழல்வாதிகள் என்று கூறுவதை இவர்களால் மறுக்க முடியுமா? நிச்சயமாக மறுக்க முடியாது. கடைசியில் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதித்திட்டமும் தோல்வியடைந்து விட்டது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் அதிரடியாக தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்தமான முடிவுகள் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் இருந்து கேட்டறிந்த பொழுது திமுகவின் அங்கீகாரமே ரத்து செய்யப்படலாம். எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு வர முடியாத அளவிற்கு இந்த தேர்தலில் தோல்வியே தழுவியுள்ளது. நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக நிச்சயம் போட்டியிடும். கூட்டணிகள் இல்லாத திமுக தனித்து 7 இடங்களில் போட்டியிட்டால் தோல்வி அடைவது மட்டும்தான் திமுகவிற்கு உறுதியாக கிடைக்கும் என்பதையும் ஆதாரங்களுடன் தாவேகாவின் அமைச்சர்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்தமான வழக்கு விசாரணை அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதால் குற்றவாளிகள் அனைவரும் தற்பொழுது சிறையில் இருப்பதை வைத்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் ஏன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 10 ஆண்டுகள் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையத்தின் ஒற்றை கையெழுத்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் திமுக வெற்றிகரமான அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் திமுக செய்த தவறுகளை நாங்கள் கேட்க முடியாமல் ஒரு ஒட்டுமொத்தமான அதிகாரத்திற்கின் அழுத்தத்தில் நாங்கள் இருந்தோம் என்பதை வைகோ அவர்கள் நேரடியாக கூறுகிறார். மேலும் திமுகவின் ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன் இருந்ததாகவும் வைகோ அவர்கள் போட்டு உடைத்து விட்டார். தமிழக அரசியலில் மீண்டு வர முடியாத அளவிற்கான ஊழல்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்ததும்
மக்களை ஏளனமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஆட்சியின் பொழுது பேசியதும் திமுகவின் தலைவராகவோ முதல்வராகவோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய தாவேகாவின் தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் எனது ஆட்சியில் எனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ பழகியவர்களோ பழகாதவர்களோ ஊழல் வழக்கில் சிக்கினால் ஆதாரம் இருந்தால் உடனடியாக பாகுபாடு இன்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பதவி பறிக்கப்படும் என்பதை நேரடியாக ஓப்பன் டிக்ளராக தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். இதுதான் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு ஒன்றும் இலவசம் தேவையில்லை. பாதுகாப்பு, உண்மைத்தன்மை, மக்களிடம் நேரடியான அனுதாபங்கள், நேரடியான உறவு முறைகள் தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது தாவேகாவின் ஆட்சியில் இருக்கிறது. திமுகவின் ஆட்சியில் அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது. இதனால்தான் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்றும் தாவேகாவின் ஆட்சியை மக்கள் தேர்வு செய்தது சரிதான் என்பதையும் 50 நாட்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் நேரடியாக ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். தற்பொழுது தாவேகாவின் ஆட்சி சரியில்லை என்று திமுக ஒவ்வொரு கல்யாண மேடைகளிலும் பேசுகிறது. ஆனால் திமுகவின் தலைவர் ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டுகிறார் என்ற கேள்விகளும் எழுகிறதல்லவா? திமுகவை பொறுத்தளவிற்கு ஊழல் செய்துவிட்டார்கள். அது மக்களுக்கு நேரடியாக முதல்வர் விஜய் அவர்களால் தெரிந்துவிட்டது. அன்றைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் என்பதை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு பரபரப்பான ஒரு செய்தியாக போட்டார்கள். அப்பொழுதே திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது. முதல்வர் விஜய் அவர்களும் ஊழல் வழக்கை பற்றி மட்டும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி நேரடியாக திமுகவின் ஊழல் சக்தியை மட்டும் பேசுவார்களோ அதே போலத்தான் தற்பொழுது தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் திமுக என்றால் ஊழல் என்பதை அழுத்தம் திருத்தமாக பேசி திமுகவின் தலைகீழாக கட்சியை மாற்றி தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அதிரடியான முடிவு அங்கீகாரமே ரத்து செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இனி திமுக மீண்டு வர முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். உதயநிதி அவர்களிடம் திமுகவின் தலைவர் பதவியை கொடுப்பதை விட அதைவிட சிறந்த ஒரு நபர் கனிமொழி இருக்கிறார். அவருக்கு அந்த பதவி அழுத்தம் அனைத்துமே அவருக்கு வரம்புக்கு உள்ள அனைத்து விவரங்களும் நன்றாகவே தெரியும். கோபாலபுரத்தின் கைக்கு செல்வதை விட கனிமொழி அவர்களது கைக்கு செல்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்றும் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது போல திமுகவின் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் நிச்சயம் மனமுடைந்து போய்விடுவார் மு.க.ஸ்டாலின் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, குதிரை பேரம் நடத்தப்பட்ட சம்பவம் உறுதி செய்யப்பட்டால் நெறியாளர்கள் உள்ளிட்ட பலரது வாக்குமூலங்களின் அடிப்படையில் என்ன தண்டனை கொடுக்கலாம் குதிரை பேரம் நடத்தியவர்கள் என்பதற்கு கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.